Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல உங்களுடைய சேனல் வந்து மானிடைஸ் பண்ணனும். YouTube பார்ட்னர் புரோகிராம்ல நீங்களும் ஜாயின் பண்ணனும் அப்படினு சொன்னா மொத்தத்துல வந்து பார்த்தீனா ஒரு 4 வழிகள் வந்து இப்ப ரீசன்ட் டைத்துல உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்தீனா கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லலாம் YouTube தரப்புல. சோ அத பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அந்த 4 ஆப்ஷன்ஸ் என்னென்ன and அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா இவ்வளவு நாட்களுக்குள்ள ரீச் பண்ணனும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அத பத்தின ஃபுல் டீடைலும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து ரீச் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ ரீசெண்ட் டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மானிடைசேஷனா இருக்கட்டும் அண்ட் நேத்தே வந்து அப்டேட் ஆன இந்த ஏர்லி ஆக்சஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓன் ப்ராடக்டே நம்ம கொடுக்குற விதமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ் டெவலப் பண்ற விதமா அந்த ஆப்ஷனா இருக்கட்டும் லைக் கிரைட்டீரியா வந்து கம்மி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த 4 ஆப்ஷன்ஸை விட நம்ம 2 ஆப்ஷன் கூட சொல்லலாம். எதனால அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட் அண்ட் லாங் ஃபார்ம் கண்டென்ட் இந்த 2 கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற வகையில அந்த கிரைட்டீரியால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். அதுதான் விஷயமே தவிர்த்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 2 விஷயங்கள் தான். பட் கண்டென்ட் டைப்புக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து ஒன்லி ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதுக்குன்னு தனியாக ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் 2 இருக்குது, மொத்தத்தில் 4 ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேரத்தை வீணடிக்காமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சர்ஸ். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி சொல்ல மாட்டேன், எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். இந்த 1000 சப்ஸ்கிரைபருக்கு நமக்கு வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, குறிப்பிட்டு இந்த நாட்களுக்குள்ள ரீச் பண்ணணும். ஓவரால் உங்களுடைய சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ 4000 வாட்சர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயர்க்குள்ள லாஸ்ட் 12 மந்த்துக்குள்ள நீங்க ரீச் பண்ணியிருக்கணும். அது முக்கியமானது. அந்த 4000 மணி நேரமும் வேலிட் பப்ளிக் வாட்சர்ஸா இருக்கணும். வேலிட் பப்ளிக் வாட்சர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட்டாக வியூ ஆகணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பப்ளிக்ல இருக்கணும். அதாவது விசிபிலிட்டி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. விசிபிலிட்டி வந்து இப்போ அன்லிஸ்டடோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டோ மாதிரி விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதில் வந்து ஷோ பண்ணாது மானிடைசேஷன் பேஜில். ஸோ அது முக்கியமானது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களும் இருக்கு. அதாவது ஷார்ட்ஸில் வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகாது. ஷார்ட்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்ஃப்ல இருந்து நமக்கு வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் வந்து வரும்போது அதுல இருந்து வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் வந்து கவுண்ட் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்வேர்ட்ஸ்ல ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதற்குரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா அந்த லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து கவுண்ட் ஆகாது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. இதுவும் முக்கியமானது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு மானிடைசேஷன் பேஜில் ஷோ பண்ணும். ஓவரால் வந்து அனலிட்டிக்ஸ்ல வந்து எல்லா வாட்ச் ஹவர்ஸும் ஷோ பண்ணும். பட் வேலிடான அந்த பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மானிடைசேஷன் பேஜில் தான் ஷோ பண்ணும். ஸோ அதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட்கான அந்த ரெவன்யூ ஷேரிங் முதற்கொண்டு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். அதில் ஒரு ஆப்ஷன் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன் லாஸ்ட் 12 மந்த். ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வந்து லாஸ்ட் 90 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்து எப்பவும் போல சொன்னது தான். அதே சமயம் இந்த 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ்ங்கிறது இருக்கு இல்லையா அதை நம்ம முக்கியமா பார்த்தோம்னா அந்த 10 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் 90 டேஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கணும். அப்படி ரீச் பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மானிடைசேஷனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான ரெவன்யூ ஷேரிங்ல இருந்து ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர்ல இருந்து இந்த ஷாப்பிங் ஆப்ஷன்ல இருந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த ஃபுல் மானிடைசேஷன் அப்படிங்கிற விஷயத்துல 4000 வாட்ச் ஹவர்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மில்லியன் வியூஸ் ஷார்ட் வியூஸ் நம்ம ரீச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் 90 டேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அது போக வந்து அந்த ஷார்ட் வியூஸ் அப்படிங்கிறது வேலிடான பப்ளிக் ஷார்ட் வியூஸா இருக்கணும். இதுலயும் வந்து பப்ளிக்ல இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான ஷார்ட் வியூஸா இருக்கணும். அதுலயும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேமிங்கான விஷயங்கள்லாம் பண்ணி குயிக்கா வந்து ரீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லாம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மில்லியன் வியூஸ் வந்து வேலிடான பப்ளிக் ஷார்ட் வியூஸா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரீச் பண்ணியிருக்கணும். அதுவும் முக்கியமானது. அது லாஸ்ட் 90 டேஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க ரீச் பண்ணியிருக்கணும். ரீச் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் பேஜ்ல பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஃபுல் மானிடைசேஷன். உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4000 மணி நேரம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வந்து வேலிடான பப்ளிக் ஷார்ட் வியூஸ் நம்ம ரீச் பண்றது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் மானிடைசேஷன் வந்து கிடைக்கக்கூடியது. யூடியூப் பார்ட்னர் ப்ரோகிராம்ல ஜாயின் பண்ணக்கூடியது. லைக் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏர்லி ஆக்சஸ் மாதிரி லைக் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான ரெவன்யூ ஷேரிங்லாம் இல்லாம
ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர்ஸான மெம்பர்ஷிப்பு, சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ஷாப்பிங்கான ஓன் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறது இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான வழிகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வழிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மானிட்டைசேஷன். இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஷாப்பிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுலயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு தனியா அண்ட் ஷார்ட்ஸ் கண்டென்ட்டுக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி பேசிக்கான ரெக்யர்மெண்ட் ரெண்டுக்குமே இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டா 500 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி 500 சப்ஸ்கிரைபர்ஸ். அது மட்டும் இல்லாம 3 வேலிடான பப்ளிக் அப்லோட்ஸ் வந்து லாஸ்ட் 90 டேஸ்ல இருக்கணும். அது என்ன ப்ரோ 3 வேலிடான பப்ளிக் அப்லோட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. நீங்க வந்து பப்ளிக்ல ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 90 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ ஈவன் அதில் ஆக்டிவ் அப்லோட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜஸ்ட் நீங்க வந்து 3 வேலிடான அந்த பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 சப்ஸ்கிரைபர் ஈஸியா ரீச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 90 டேஸ்ல இந்த 3 மில்லியன் ஷார்ட் வியூஸ் ஈஸியா ரீச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 1 இயர்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3000 வாட்சர்ஸ் ஈஸியா ரீச் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க எந்த விதமாவும் அப்லோட் பண்ணாமலும் கூட, அதாவது லாஸ்ட் ஒரு 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாவும் அப்லோட் பண்ணாமலே பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் கூட லாஸ்ட் 3 மந்த்துக்குள்ள, அதாவது இந்த 90 டேஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்குள்ள வந்து ஒரு 3 வேலிடான பப்ளிக் அப்லோட்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்டா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா 500 சப்ஸ்கிரைபர், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 வேலிடான பப்ளிக் அப்லோட், அதுக்கு அடுத்தது நம்ம பிளஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3000 வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இன் லாஸ்ட் 12 மந்த் இல்லைனா லாஸ்ட் 1 இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து இன்னும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ்ல நான் அதுல என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் என்ன இதுல 3000 நம்ம ரீச் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது முக்கியமான ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா அண்ட் மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனா நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி 500 சப்ஸ்கிரைபர், 3 வேலிடான பப்ளிக் அப்லோட்ஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் வேலிடான பப்ளிக் ஷார்ட் வியூஸ் வந்து இருக்கணும். அதுவும் லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ள இருக்கணும். கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ ஷேரிங் இருக்காது. பட் அதை தவிர பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மில்லியன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியானதா தெரியலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டா அதுல 4000ல இருந்து 3000 கொண்டு வந்திருக்காங்க, 1000 தான் கம்மியா இருக்கு. இதுவே நம்ம ஷார்ட்ஸுக்கான கிரைட்டீரியான்னு எடுத்து பார்க்கும்போது அதுல வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல பார்த்தோம்னா மொத்தத்திலேயே நமக்கு வந்து 3 மில்லியன் தான் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்க 7 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து வருது. ஸோ அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. இதை கண்டிப்பா நீங்க வந்து ரீச் பண்ணலாம். ஸோ நான் ஷார்ட்ஸ் அதிகமா ட்ரை பண்றேன் ப்ரோ, சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வர்றது இல்லை, பட் இருந்தாலும் கூட நான் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணணும்னு பார்க்குறேன், இந்த 10 மில்லியன் வியூஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டான ரெவென்யூ ஷேரிங் இருக்காது, அதை தவிர நமக்கு இந்த மேஜரான ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர் அண்ட் ஷாப்பிங்மான விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து 3 மில்லியன் வேலிடான பப்ளிக் ஷார்ட் வியூஸ் வந்து லாஸ்ட் 90 டேஸ்ல ரீச் பண்ணாலே அட்லீஸ்ட் இந்த ஃபீச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. இதை பற்றின டீடைல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ், இல்லைனா 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அது வந்து ஃபுல் மானிட்டைசேஷன் கிடைக்கும். நமக்கு வந்து மானிட்டைசேஷன் நார்மலாக கிடைச்சி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணும்போது என்ன விஷயங்கள்லாம் உண்டோ அது எல்லாம் எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். பட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆக்சஸ் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடியதும் நல்ல விஷயம் தான். ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது 3வது ஆப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்டா இந்த ஒரு ஆப்ஷன் ஏர்லி ஆக்சஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா எடுத்து பார்த்தோம்னா இந்த 500 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற விஷயம் அப்படியே பாதியா குறையுது அதுல இருந்து பார்க்கும்போது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலிடான பப்ளிக் அப்லோட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 2 ஆப்ஷன்ஸ் அந்த ஒரு விஷயம் ரீச் பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறது லாஸ்ட் 1 இயர்க்குள்ள. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா 3 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். அது லாஸ்ட் 90 டேஸில் எப்பவும் போல்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ஆனாலும் உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதைத்தான் பண்ணி ஆகணும், இதுதான் பெஸ்ட்டு, இதை பண்ணாதான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கமான விஷயங்கள் இல்லை. இந்தமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் இந்த மாதிரி ரீச் பண்ணுவீங்க. ரீச் பண்ண உடனே அந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சின்ன சின்ன ஃபியூச்சர்லாம் தேவையில்லை, மொத்தமாக அட்வர்டைஸ்மெண்ட்கான ரெவன்யூ ஷேரிங் மாதிரி விஷயங்களோட சேர்த்து நான் மொத்தமாகவே அப்ளை பண்ணிக்கிறேன்னு நினச்சாலும் அது உங்களுடைய விஷ் தான். ஸோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, ஓவரால் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது பெட்டராக படுது, நீங்கள் எதை ரீச் பண்ண போறீங்க, அண்ட் ஓவரால் இந்த 4 ஆப்ஷன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் லீக் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தேவைப்படக்கூடிய ஒரு வீடியோவாகவும் இது இருக்கும். உங்களுடைய கேள்வி மற்றும் சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ஸ் லீக் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மணல் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருங்க கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.